வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில பல சம்பவங்களுக்கு காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சில பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சில பல சம்பவங்களுக்கு ஆக்சுவலா நம்ம கதையில என்னதான் பேசுவோம், நம்மளோட நிகழ்ச்சியில இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம். எஸ், கொலை சம்பவங்களுக்கு காலம் பதில் சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். எஸ், சில பல இடங்கள்ல ஒரு சின்ன சின்ன தடயம் கிடைச்சிச்சுன்னா அதை வச்சு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அவங்களோட முகத்தையே இப்போ வரைக்குமே வரைக்குமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு முக்கியமான சில பல விஷயங்கள் காலம் சொல்லியிருக்கு. ஆனா இந்த ஒரு சம்பவத்துல மட்டும் இது வரைக்குமே காலம் பதில் சொல்லாம காத்துக்கிட்டு இருக்கு. காரணம், எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு விதத்துலையுமே ஒரு டிஎன்ஏ சின்ன சின்ன தடயங்கள் கூட கிடைக்கல. ஆனா சில பல ஐ விட்னஸ்லாம் இருந்தாங்க. அந்த ஐ விட்னஸ்லாம் வச்சு இவராதான் இருக்கும், இவரா இருக்க வாய்ப்பு இருக்கு, இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் மட்டும்தான் வரலாம். தியரிஸ் மட்டும்தான் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம். ஆனா இந்த ஒரு கதைக்கு பின்னாடி இருக்கிற ஆக்சுவலான நபர் யாரு அப்படிங்கிற மாதிரி நமக்குமே கூட இது வரைக்குமே ஒரு ஐடியா இருக்காது. அப்படி என்னதான் பண்ணிட்டாரு, என்ன அவ்வளோ பெரிய சம்பவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறீங்களா இருக்கும். 5 கொலைகளுமே பெண்கள் தான். என்ன காரணத்துக்காக தெரில. ஏன்னா ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ட்டாலே அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். சரியா, அதுக்கான ஒரு பர்பஸ் இருக்கும், அதுக்கான ஒரு நம்பிக்கையான ஒரு உறுதியான அந்த ஒரு காரணம் இருக்கு இல்லையா. அந்த காரணம் இல்லைன்னா அது ரொம்பவுமே பயங்கரமான ஒரு விஷயமா மாறிடும். ஏன்னா காரணம் இருக்கிறவன் காரணம் முடிகிற வரைக்கும் தான் கொலை பண்ணுவான். ஆனால் காரணம் இல்லாதவன் காரணமே இல்லாமல் இன்னும் சில பல கொலைகளை பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்படி இருக்கும்போது அந்த ஊர் மக்களுக்குமே கூட பயம் அதிகமாயிரும். சரிதானே? ஏன்னா காரணமே இல்லாமல் ஒருத்தன் கொலை பண்ணுறான்னா பயப்படாமல் இருப்பாங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ஊர்லேயுமே அந்த காலகட்டங்களில் இந்த ஒரு நபரை பார்த்து நிறைய பேர் பயந்தாங்க. ஏன்னா ஒரு காரணமே இல்லாமல் பல பெண்களை கொலை பண்ணியிருக்காங்க. இதில் சீரழிவு அப்படி இல்லைன்னா கொள்ளை இது எதுவுமே கிடையாது, கொலை மட்டும்தான். அதாவது கொன்று போட்டு போயிருந்திருக்கான். அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனால் கொலைக்கு அப்புறமா ஒரு சின்ன தடயம் இருந்துச்சு. அந்த தடயத்தை பார்க்கும்போது தான் மக்களுக்கு இவ்வளோ கொடூரமான ஒரு கொலைகாரனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு தடயம் என்ன, அப்படி என்னதான் பண்ணிட்டான் அந்த ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். இப்போயே வந்திருக்கும், அந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கிற அந்த ஒரு நபர் யார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கேள்வி இருக்கும். இந்த பேரை சில பல இடங்கள்ல கேட்டிருப்பீங்க, ஆனால் இவரோட கதையை நிறைய இடத்துல கேட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாக் த ரிப்பர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மர்மமான கொலைகாரனை பற்றி தான். ஸோ கூர்ந்து கவனிங்க. 1888 செப்பல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் யூஎஸ்ல. ஓகேவா, அந்த ஒரு இடம் ரொம்பவுமே ஏழையான ஒரு இடமா இருந்திருக்கு. அதாவது பல பேர் அங்க இருக்கிற காசு நிலையினால ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. பியோபர்ட்டி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதாவது பல பேர் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு இடத்துல உணவுக்கு கூட சில பல நேரங்களில் வழி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கு. அதனால அந்த ஒரு இடத்துல அதிகமான லெவலில் கிரைம் ரேட் அதிகமாக இருந்திருக்கு. அதாவது கொலை, கொள்ளை, கற்பழிப்பு சம்பவங்கள் அந்த ஒரு இடத்துல அதிகமாக நடந்துகிட்டு இருந்திருக்கு. இருந்துமே கூட கொஞ்சம் காலங்கள் போகும்போது இந்த ஒரு பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லப்படுற நிலைமை ரொம்ப கம்மியாகிட்டு தான் வந்திருக்கு. காரணம், அந்த ஒரு இடத்துல கொலை சம்பவங்கள் ரொம்பவுமே கம்மியாக இருக்கு. கொள்ளை இருந்திருக்கு, ஓகே, கற்பழிப்புகள் அப்பப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கொலை சம்பவங்கள் ரொம்பவுமே கம்மியாக தான் இருந்திருக்கு. ஆக்சுவலாக கொலை சம்பவங்களே இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் இந்த ஒரு சம்பவம் நடக்குது. சார்லஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் காலையில் 3 மணிக்கு வாக்கிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அவரோட வீட்டு பக்கத்தில் வாக்கிங் போகிறாரு. பக்ஸ் ரோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரோட்டில் தான் இவர் காலையில் 3 மணிக்கெலாம் போய்கிட்டு இருக்காரு. ஆகஸ்ட் 31. ஓகேவா. ஸோ இப்படி போகும்போது அவர் ஓரமாக ஒரு சின்ன கார்னரில் ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு பொருள் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி உணர்றாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறமா பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பெண்ணோட சடலம், அதாவது ஒரு பொண்ணோட டெட் பாடியாக இருந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த சடலத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஒரு சடலத்தில் வயிற்றுக்குள்ளே இருக்கிற எந்தவித உறுப்புகளுமே, அதாவது எந்தவித ஆர்கன்ஸுமே இப்போ வயிற்றுக்குள்ளே இல்லை. அதாவது வெட்டி வெளியெடுத்துருந்துருக்காங்க. கொலை பண்ணி 30 நிமிஷம் தான் ஆகுது. அதையும் கண்டுபிடிக்கிறாங்க. வந்ததுக்கு அப்புறமாவே தெரியுது இந்த ஒரு சடலம் ரொம்ப நேரமாக இந்த ஒரு இடத்துல இல்லை, 30 நிமிஷமாக தான் இருக்கு. அதாவது அந்த ஒரு சார்லஸ் அப்படின்னு சொல்லப்படுற நபர் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஓகே, அந்த ஒரு இடத்துல கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட வயிற்றுக்குள்ள இருக்கிற எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸையுமே வெளியெடுத்திருக்காங்க. ஓகே, இப்படி இருக்கும்போது போலீஸ் அந்த ஒரு இடத்துக்கு வர்றாங்க. போலீஸ் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு இடத்துல செய்ய வேண்டிய எல்லா ஃபாரன்சிக் விஷயங்களையும் செய்கிறாங்க. அப்படி ஃபாரன்சிக் விஷயங்களை செய்யும்போது தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இந்த ஒரு டெட் பாடி இங்கே போட்டு இப்போ தான் ஒரு 30 நிமிஷம் ஆகுது. சார்லஸை கண்டு ஒன்று ஓடி இருக்கணும், அப்படி இல்லைன்னா சார்லஸ் இந்த ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் இன்வால்வ்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் அவரோட கேள்விகள் எடுத்து வைக்கும்போது அவர் இந்த ஒரு விஷயத்தில் இன்வால்வ்டாக இல்லை அப்படிங்கிறது புரியுது. ஓகே,
இந்த ஒரு கொலை சம்பவத்தை பண்ணது யாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன 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 தடயம் கூட இல்லை. ஈவன் ஒரு ஐ விட்னஸ் கூட அந்த ஒரு இடத்துல இல்லை. ஃபர்ஸ்ட் கொலை இல்லையா, ஸோ அதனால ஒரு சின்ன ஐ விட்னஸ் கூட இல்லை. இப்போ இந்த ஒரு விஷயம் போலீஸ்ல இருந்து மீடியாவுக்கு போகுது, மீடியாவில இருந்து அந்த ஒரு ஊர் முழுக்க வைரலாக ஆரம்பிக்குது. இதனால மக்கள் பீதியில இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 8 நாட்கள்ல ஒரு சின்ன குறுகிய காலகட்டத்தில் ஜான் டிரேவிஸ் அப்படின்னு சொல்லப்படுற நபர் வந்து போலீஸுக்கு கால் பண்றாரு. போலீஸுமே கூட ரொம்பவுமே பதட்டமா இந்த ஒரு காலை ஆன்சர் பண்றாங்க. அப்படி ஆன்சர் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், ஹொப்ரே ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லப்படுற, முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்ட்ரீட் இருக்கே, அந்த ஸ்ட்ரீட்டுக்கு கொஞ்சம் தூரம் பக்கத்துலேயே இருக்கிற இன்னொரு தெருவில் வந்து இன்னொரு பெண்ணோட உடல் சடலம் அந்த ஒரு இடத்துல மீட்டெடுக்கப்படுது. ஸோ எஸ், அவர் வந்து இந்த ஒரு உடல் சடலத்தை பார்க்குறாரு, டெட் பாடியை பார்க்குறாரு. இதை பார்த்ததுக்கு அப்புறமா இவர் வந்து போலீஸுக்கு கால் பண்ணுறாரு. போலீஸ் அந்த ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அந்த ஒரு இடத்துல இந்த ஒரு பெண்ணோட சடலத்தை மீட்டெடுக்கிறாங்க. அந்த ஒரு பெண்ணோட பேர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன் சாப்மன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பெண்மணியை இப்போ கொலை பண்ணி போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஒரு பெண்மணியோட வயிற்றுல இருந்து ஏதாச்சும் உறுப்புகளை காணாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கிடையாது. இந்த ஒரு பெண்ணோட வயிற்றுல இருந்த கர்ப்பப்பைய காணாம், அதாவது அவங்களோட வார்ம் கர்ப்பப்பைய காணாம். ஆக்சுவலாக வந்து இந்த அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ணி அதுக்கப்புறமா ஒரு பெண்ணோட வயிற்றுல இருக்கிற கர்ப்பப்பையை வெளியெடுக்கிற அளவுக்கு அந்த ஒரு கொலைகாரனுக்கு என்னதான் கோவம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சம்பவமே இந்த ஒரு சம்பவமாக நிகழுது. அதுக்கப்புறமா ஆக்சுவலாக போலீஸ் வந்து ஃபாரன்சிக்கை வச்சு செக் பண்ணும்போது ஒரு விஷயத்தை அவங்க நோட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு கர்ப்பப்பையை வெளியெடுத்து இருக்கிறது ரொம்பவுமே பர்ஃபெக்டாக செய்யப்பட்டிருக்கு. மெடிக்கல் டேர்மில் எப்படி எடுப்பாங்களோ, மெடிக்கல் டேர்மாக எப்படி அந்த ஒரு வாம்பை வெளியே எடுக்க முடியுமோ அதே விதத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு நபர் ஒன்று டாக்டராக இருக்கணும், அப்படி இல்லைன்னா மெடிக்கல்ஸில் இன்வால்வ்டான ஒரு பர்சனாக இருக்கணும். அதாவது டாக்டருக்கு பக்கத்தில் இருக்கிற நர்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு கிளர்க்காக இருக்கலாம். இந்த மாதிரி மெடிக்கலி ஏதாச்சும் ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கிற ஒரு நபராக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கெஸ் பண்ணுறாங்க. ஸோ அதிகமான அளவில் அவங்க வந்து சந்தேக நபர்களாக தேடுறது இப்போ ஒரு டாக்டர் தான். செப்டம்பர் 27 இந்த ஒரு கேஸில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வருது. அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, போலீஸுக்கு ஒரு லெட்டர் வருது. ஜாக் த ரிப்பர் கிட்ட இருந்து போலீஸுக்கு ஆக்சுவலாக ஒரு லெட்டர் வருது. இந்த ஒரு லெட்டரில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வாவ், எல்லா சம்பவங்களும் சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டு இந்த ஒரு விஷயத்த நான் ரொம்ப அனுபவிச்சு பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்கு. அப்புறமா என்னோட கத்திகள் ரொம்ப கூர்மையாக இருக்குது, நான் இன்னும் பல விஷயங்களை பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன், இந்த ஊரில் உள்ள மக்கள் காத்துக்கிட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு லெட்டரில் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. கடைசியாக என்னோட பேரை நீங்கள் அதிகமாக சொல்ல போகிறீங்க, இப்போ சொல்கிறத விட இன்னும் அதிகமாக சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீங்கள் இன்னொரு டாக்டர்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அப்படி தேடினீங்கன்னா சரிப்பட்டு வராது. ஜாக் த ரிப்பர், அதாவது உங்கள் அன்புடன் ஜாக் த ரிப்பர் அப்படின்ட்டு இந்த ஒரு லெட்டரை முடிச்சு வந்திருக்காங்க. உங்களுக்காக ஒரு பெரிய கேஸையே கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன், அதாவது ஒரு பெரிய கேஸை கொண்டு வந்து சேர்த்துருக்கேன், எனக்கு ஒரு பேர் கொடுக்க மாறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக் த ரிப்பர் அப்படிங்கிற பேரை வச்சுக்கோங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அடுத்த லெட்டர் என்கிட்ட இருந்து வரும், அது வரைக்கும் இந்த லெட்டரை எங்கேயும் தொலைச்சிடாம பத்திரமா வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கடைசியாக இந்த ஒரு லெட்டரில் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. இந்த லெட்டர் வந்து 3 நாட்கள்ல செப்டம்பர் 30 நைட் ஒரு 1 மணி இருக்குங்க, சரியா 1 AM இருக்கும். அப்படி இருக்கும்போது லூயிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் போலீஸுக்கு கால் பண்றாரு, இங்க ஒரு டெட் பாடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ போலீஸ் வர்றதுக்கே 30 நிமிஷங்களுக்கு முன்னாடி தான் இந்த ஒரு உயிர் போயிருக்கு அப்படிங்கிறத போலீஸ் வந்ததுக்கு அப்புறமா கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு நபரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எலிசபெத் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லப்படுற பேர்ல தான் இந்த ஒரு நபர் அழைக்கப்படுறாங்க. ஸோ இந்த ஒரு இடத்துக்கு வரும்போது இந்த ஒரு இடத்துல அந்த ஒரு பெண்மணி கிட்ட இருந்து எந்தவித உறுப்புகளுமே, அதாவது உடல் உறுப்புகளுமே திருடப்படலை, அதாவது கடத்தப்படலை. இதுக்கு முன்னாடி வந்து கர்ப்பப்பையை கடத்திருந்தாங்க, அதுக்கு முன்னாடி வந்து வயிற்றுல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே கடத்திருந்தாங்க. பட் இந்த ஒரு பெண்மணியோட வயிற்றுல இருந்து எந்த ஒரு பொருளையுமே எடுத்திருக்கல, அப்படி இல்லைன்னா எந்தவித ஆர்கன்ஸுமே வந்து திருடப்படலை அப்படிங்கிற மாதிரி போலீஸுக்கு ஒரு டவுட் வருது. ஓகேவா, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஜாக் த ரிப்பர் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி ஜாக் த ரிப்பர் பண்ணலைன்னா, ஜாக் த ரிப்பர் பண்ணியிருந்தான்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஆர்கன்ஸ் எடுத்துருந்துருப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த போலீஸ் உணர்றாங்க. பட் ஸ்டில் போலீஸுக்கு இன்னொரு சின்ன டவுட்டுமே இருக்கு. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி தான் இந்த ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்னா, லூயிஸ் வந்து எங்களுக்கும் முன்னாடி வந்துட்டாரு, அவர் இன்ஃபார்ம் பண்ணி தான் நம்ம வந்தோம். ஸோ லூயிஸை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு ஜாக் த ரிப்பர் கண்டிப்பாக இந்த ஒரு இடத்துல இருந்து ஓடி இருக்கணும், கொலையை பண்ணிட்டு ஓடி இருக்கணும். ஸோ அவன் வந்து ஆர்கன் எதையும் திருடாமல் ஓடி இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் டவுட் பண்ணுறாங்க. எஸ், அந்த ஒரு டவுட்டு கரெக்டு தான். ஏன்னா போலீஸ் அந்த ஒரு டவுட்லேயே இந்த ஒரு பணத்தை, அதாவது இந்த ஒரு டெட் பாடியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துல இருந்து
இன்னொரு கொலை சம்பவம் மூலியமா கால் வருது. இந்த ஒரு கொலை சம்பவம் நடந்தது பர்னர் ஸ்ட்ரீட்ல. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அந்த ஒரு இடத்துல இருந்து மிட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு இடத்துல இருந்து கால் வந்திருக்கு. இந்த ஒரு இடத்துல இருந்து யாரை கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கால் வந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேத்ரின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபரை கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கால் வருது. ஸோ இந்த ஒரு நபரோட கொலை சம்பவத்தை பார்க்கறதுக்காக போலீஸ் போகும்போது அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு பெண்மணியோட இடது பக்கம் கிட்னி, அதாவது லெஃப்ட் சைடு இருக்கிற கிட்னியை வந்து கலட்டி எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க, திருடிட்டு போயிருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா போலீஸுக்கு ஒரு டவுட் இருக்கு. ஒன்று, அந்த சம்பவத்தை வந்து கொலை பண்ணது வேற ஒரு நபராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆக்சுவலாக இந்த 2 கொலை சம்பவத்தையுமே அவரே தான் பண்ணியிருக்கணும். லூயிஸ் பார்க்கும்போது அவர் ஓடி இருந்திருக்கணும், போலீஸுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஆர்கனை கடத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸோட போலீஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கன்ஃபியூஷனுக்கெல்லாம் நான் வைக்கிறேன்டா முடிவு அப்படிங்கிற மாதிரி 2வதா கொலை பண்ணார் இல்லையா, அந்த 2வதா கொலை பண்ண கேத்ரினோட ஒரு ட்ரெஸ்ஸோட பாகத்தோட துணியோட பாகத்தை ஒரு இடத்துல இருந்து கிழிச்சிட்டு இந்த பக்கம் இருந்த எலிசபெத் அவர்களோட டெட் பாடி பக்கத்தில் போட்டு போயிருக்காரு. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறமா போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, கண்டிப்பாக இது 2யுமே ஜாக் த ரிப்பர் தான் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத. ஈவன் ஜாக் த ரிப்பர் அவர் வரைக்குமே யோசிச்ச ஒரு விஷயம் தான், 2 கொலையும் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறத போலீஸ் புரிஞ்சுக்கணும், உணரணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தடயம் விட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் 2வது கொலையில் பண்ண ஒரு துணி எடுத்துக்கிட்டு போய் ஃபர்ஸ்ட் கொலை பண்ண இடத்துல போட்டிருந்துருக்காரு. இப்போ போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க இது ஜாக் த ரிப்பர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. இந்த சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு லெட்டர் போலீஸுக்கு வருது. இந்த வாட்டி அனுப்பியிருக்கிற இந்த ஒரு லெட்டர்ல என்ன எழுதிருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வாட்டி ஒரே நைட்டில் 2 கொலை. காரணம் நேர கட்டமைப்பு ரொம்பவுமே கம்மியாக இருந்துச்சு, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் த போலீஸ். என்னோட ஃபர்ஸ்ட் லெட்டரை ரொம்பவுமே பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்ததுக்கு இப்போ இந்த லெட்டரையும் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு லெட்டர் வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. போலீஸுக்கு இருந்த சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பக்கத்தில் தான் பல கொலைகளை பண்ணியிருக்கான், அதையும் தாண்டி லெட்டருமே சீக்கிரமாக எங்களோட இடத்துக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு சிட்டிக்குள்ளே தான் இந்த ஒரு ஜாக் த ரிப்பர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக எப்போலேருந்து தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அக்டோபர் 13 அக்டோபர் 13ஆம் தேதியிலிருந்து இந்த ஒரு சிட்டியில், இந்த ஒரு சின்ன சிட்டியில் இருக்கிற எல்லா வீட்லையுமே இருக்கிற ஆண்களை சோதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாரையுமே தேடி பார்க்குறாங்க, எல்லாருக்கிட்டையுமே இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, எல்லாரோட ஆக்சுவலாக இருக்கிற பாஸ்ட் கிரைம் எல்லாத்தையுமே தேடி பார்க்குறாங்க. பட் ஸ்டில் ஒரு க்ளூவும் கிடைக்கல. கடைசி மர்டர், அதாவது 5வது மர்டர், அதாவது 13வது மில்லர்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மேன்ஷன். அந்த ஒரு மேன்ஷனில் சின்ன வீடுகள் இருக்குது. இந்த ஒரு சின்ன வீடுகளுக்கு ஒரே ஒரு ஓனர் தான் இருக்காரு. அந்த ஒரு ஓனர் வந்து ஒரு சின்ன வீட்டில் இருக்கிற ஒரு பெண்மணி கிட்ட ரெண்ட் வாங்கலாம் அப்படின்னு அந்த ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அப்படி போகும்போது அந்த ஒரு பெண்மணி அந்த ஒரு இடத்துல, அதாவது பெட்லையே இறந்து கிடக்குறாங்க, தூங்கிக்கிட்டு இருந்த மாதிரியே இறந்து கிடக்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு கொலை சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு ஓனருக்கு வந்து ஒரு மாதிரி சகிக்க முடியலை, அதாவது அவருக்கு வந்து வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த ஒரு உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட பாகம் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லையா. ஆக்சுவலாக அந்த ஒரு பெண்மணியோட உடலில் இருக்கிற ஒவ்வொரு தோல் பகுதியும் உரிச்சு எடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு பெண்ணோட உடலில் தோள்களே கிடையாது. மோஸ்ட் டெரிஃபிக் டெத் எவர் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு காலகட்டத்தில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான கொலை சம்பவம் தான் இந்த ஒரு கொலை சம்பவம். அந்த ஒரு பெண்மணியை கொன்று அந்த ஒரு பெண்மணியோட உடலில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்கின், அதாவது எல்லா தோள்களையுமே கலட்டி எடுத்துருந்துருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்தை அந்த ஓனர் பார்த்ததும் சரி, போலீஸ் பார்த்ததும் சரி, 2 பேருமே ரொம்பவுமே பயந்து போய் அருவெருப்பாகி ரொம்பவுமே முடியாத பட்சத்தில் தான் அந்த ஒரு டெட் பாடியே பார்த்துருந்துருக்காங்க. இந்த மாதிரி ரொம்பவுமே மோசமான ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை. பல வருஷங்களா அந்த ஒரு பெயர் மூலியமா எந்த ஒரு லெட்டருமே வரல, எந்த ஒரு விஷயமுமே நடக்கல, எந்த ஒரு கொலை சம்பவமும் பேசப்படலை, எந்த ஒரு விஷயத்துலையுமே ஜாக் த ரிப்பர் அப்படிங்கிற ஒரு பேரு கூட இன்வால்வ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்போ இந்த நபர் யாரு அப்படிங்கிற மாதிரி போலீஸுக்கு தேடிக்கவே முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல கேசஸ் பற்றி நானும் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க. டிஎன்ஏயோட ஒரு சின்ன டெஸ்ட் இருந்தால் போதும், ஜிஎன்ஏ எடுத்துக்கிறதுக்காக ஆக்சுவலாக ஒரு முடி இருந்தால் போதும், ஒரு எச்சு இருந்தால் போதும், ஒரு கைரேகை இருந்தால் போதும், ஏதோ ஒரு விதத்தில் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அந்த ஒரு நபர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த ஒரு நபரோட எந்த ஒரு சின்ன தடயமும் டிஎன்ஏ அப்படிங்கிற மாதிரி கிடைக்கவே இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு நபர் யார் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஒரு நபர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதுக்கு கிட்டத்தட்ட 4 தியரிஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம ரீட் பண்ணி யாரு அப்படிங்கிறத ஒரு சின்ன கெஸிங்குள்ள வந்துடலாம். ஸோ இந்த ஒரு கேஸில் அந்த ஒரு நபர் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எந்தவித தடயமே இல்லை அப்படின்னு இருக்கும்போது போலீஸுக்கு இருந்த ஒரே ஒரு தடயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐ விட்னஸ். அதாவது நான் அப்படி பார்த்தேன், அவர் ஓடும்போது பார்த்தேன், இந்த ஒரு வீட்டிலேருந்து ஒரு வெளியே போகும்போது பார்த்தேன், ஒரு நபரை நான் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே அடிக்கடி வர்றதை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விதத்தில் பார்த்ததை சொல்கிற ஒரு சின்ன விஷயத்தை தான். ப்ரோ
இப்படியெல்லாம் கண்டுபிடிச்ச ஒரு நபரை நம்ம அரெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஒரு பேட் ஐடியா தான். ஆனால் எந்தவித ஐடியாவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பேட் ஐடியாவை இன்வால்வ் பண்ணி பார்க்குறது ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு போலீஸ் எல்லாருக்கிட்டையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க. அந்த நிறைய பேர் சொன்னதில் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற சில பல விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறைய பேர் சொன்னதில் எல்லாருமே ஓரளவுக்கு கனெக்டடாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு நபர் ஒரு 25லேருந்து 35 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். அப்புறமா அவரோட உயரம் வந்து 6 அடிக்கு கீழே தான் இருக்கணும், லெஸ் தென் 6 ஃபீட்டாக தான் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோட் போட்டிருந்தாரு, நீளமாக ஒரு கோட் போட்டிருந்தாரு. அப்புறமா நீளமாக ஒரு தொப்பி வச்சிருந்தாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் பெரிய மீசை வச்சிருந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இதை வச்சு போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனோட ஹெட்டா இருந்தது சார் மிஷல் மெக்னட்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர். ஸோ இவரோட இன்வெஸ்டிகேஷன் டீமோட இப்போ பல தியரிஸோட இந்த ஒரு நபர் யாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் உண்டாகுது. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. போலீஸ் இது வரைக்குமே சந்தேகப்படுறது கண்டிப்பா மெடிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கிற ஒரு நபர், அதாவது ஒரு டாக்டரா இருக்கணும், இல்லைன்னா மெடிக்கல்ல சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு நபரா இருக்கணும், அவராக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகமும் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்போ நம்ம தியரிஸ்குள்ள போயிடலாம். அந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்பவுமே ஃபேமஸா இருந்த ஒரு ஆர்டிஸ்டான வாட்டர் சிக்கர்ட் தான் ஃபர்ஸ்ட் சஸ்பெக்டா இருக்காரு. ஆக்சுவலா ஒரு சஸ்பெக்டா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, பெட்னிஷியன் கான்ட்ரெல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய நாவல் ஆர்டிஸ்ட், அதாவது நாவல்ஸ் எல்லாம் எழுதுவாங்க இல்லையா, அதுக்கான ஆக்சுவலான ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான நாவல்ஸ் எழுதி கோடிக்கணக்கான சம்பாத்தியங்கள் இருக்கிற ஒரு நாவல் ஆர்டிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அவங்க வந்து ஒரு பெரிய நாவல் ரைட்டர் அப்படின்னே சொல்லலாம். அதிகமான அளவில் கிரைம் நாவல்ஸ் தான் எழுதியிருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த ஆர்ட்ஸ் எல்லாம், அதாவது இந்த டிராயிங் எல்லாத்தையுமே வந்து 32 வருஷங்கள் கழிச்சு 2001 பல கோடிகள் கொடுத்து 32 பெயிண்டிங்ஸை வாங்கியிருக்காங்க. அந்த 32 பெயிண்டிங்ஸ்ல ஒரு பெயிண்டிங்கை இவங்க வந்து ரிலீஸ் பண்றாங்க. இந்த ஒரு பெயிண்டிங்ல இப்படி எழுதியிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு பெயிண்டிங் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, 1907 வரையப்பட்ட இதுதான் ஜாக் த ரிப்பரோட பெட்ரூம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெயிண்டிங். அது வந்து அந்த ஒரு பெயிண்டிங்கோட பின்னாடி எழுதப்பட்டிருக்கு, ஜாக் த ரிப்பர் பெட்ரூம் அப்படிங்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஓரளவுக்கு இவருக்கு எப்படி ஜாக் த ரிப்பரோட பெட்ரூம்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனுக்கு வர்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொரு பெயிண்டிங்கும் இருக்குங்க. ஓகேவா? அந்த ஒரு பெயிண்டிங்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 4வது கொலை இருக்கு இல்லையா, அந்த ஒரு 4வது கொலை பண்ண பெண்மணியோட முகத்துல இருந்த மார்க்ஸ், உடல்ல இருந்த மார்க்ஸ், இது எல்லாத்தையுமே ஒரு பெயிண்டிங்கா வரைஞ்சு எடுத்து வச்சிருந்த ஒரு பெயிண்டிங்கா இருந்துச்சு. போலீஸுமே கூட இந்த ஒரு பெயிண்டிங்ஸை வந்து அந்த ஒரு காலகட்டத்திலே கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சு இந்த ஒரு நபரை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷனும் பண்ணியிருக்காங்க. கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த ஒரு கொலை சம்பவம் நடக்கும்போது நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்ன விஷயம் தான், நான் யூரோப்பில் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ போலீஸுக்கு இந்த ஒரு விஷயத்த தட்டி கழிச்சு தான் ஆகணும், ஏன்னா ஒரு டாக்டரும் கிடையாது அப்படிங்கிறதுனால விட்டுறாங்க. ஆனால் அந்த காலகட்டங்களில் வந்து ஃபோட்டோகிராஃபி கிடையாது அப்படிங்கிறதுனால அதிகமான அளவில் அந்த ஒரு இடத்துல இருக்கிற எல்லாத்தையுமே வரைய தான் செய்வாங்க. அப்படி வரைஞ்ச லண்டனில் இருக்கிற ஒரு முக்கியமான பெயிண்டிங்கில் அந்த ஒரு கொலை சம்பவம் நடந்த அந்த ஒரு நாளில் வரையப்பட்ட ஒரு பெயிண்டிங்ல வந்து இந்த ஒரு நபர் இருக்காரு. அதனால போலீஸ் சந்தேகப்படுறாங்க, இவர் அப்போ யூரோப்ல இருக்கல, கண்டிப்பா இந்த ஒரு நாள்ல லண்டன்ல தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறத. ஸோ இந்த ஒரு விஷயமே கூட அதிகமான அளவில் பரவப்பட்டிருக்கு. ஆனாலுமே கூட இவர் வந்து எந்த ஒரு விதத்துலையுமே மெடிக்கலி இன்வால்வ் இல்லை அப்படிங்கிறதுனாலையும், இவருமே இந்த ஒரு கொலை சம்பவம் நடந்தது ஒத்துக்கலை அப்படிங்கிறதுனாலையும், இந்த ஒரு விஷயம் எதுக்குமே ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் இவர் தப்பிக்கப்பட்டாரு. ஜில் த ரிப்பர். ஆக்சுவலா ஜில்லுங்கிறவர் யாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்குறீங்களா இருக்கும். இல்லை, ஆக்சுவலா என்னாச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, 1888 அக்டோபர் 13ஆம் தேதி வந்து இந்த ஒரு நபர் யாரு அப்படிங்கிறதுக்காக ஊர்ல உள்ள எல்லா மக்களையும் சோதிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வீடா போயிட்டு சோதனை போட்டாங்க. அப்படி போடும்போது அந்த ஒரு வீட்டில் இருக்கிற எல்லா ஆண்மகன் கிட்டையும் கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. எல்லா ஆண்மங்களையும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு ஆண்மகனோட எல்லா விதத்திலையும் இருக்கிற கிரைம் எல்லாத்தையுமே தேடி பார்த்தாங்க. பட் பெண்களை பற்றி கொஞ்சம் கூட தேடி பார்க்கல அப்படின்னே சொல்லலாம். ஸோ பெண்கள் தான் கொலை செய்யப்பட்டதும், ஸோ அதனால் பெண்களை பற்றி பெருசாக தேடி பார்க்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் ஒரு பெண்ணே ஏதோ ஒரு விதத்தில் எதனாலேயோ ஒரு கோவத்தினால பெண்களை கொலை பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி போலீஸுக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான் இருந்தது. ஆக்சுவலாக பெண்களை சோதிச்சிருக்கணும், ஒரு பெண்ணாக இருக்கலாம் இல்லையா ஜாக் த ரிப்பர் அப்படிங்கிற மாதிரி யோசிச்ச சில பல போலீஸ் இருந்தாங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு நடவடிக்கை நடக்கவே இல்லை. ஜோசப் பெர்னட். ஆக்சுவலாக இந்த ஒரு நபர் மேலே ஒரு பெரிய சந்தேகமே இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு நபர் 5ஆவதாக கொலை செய்யப்பட்ட மேரி கெல்லி அப்படின்னு சொல்லப்படுற நபரோட ஒரு ரூம்மேட்டாக இருந்திருக்காரு, ஹவுஸ்மேட்டாக இருந்திருக்காரு. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பெரிய மேன்ஷன், அதில் சின்ன சின்ன வீடுகள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு சின்ன வீட்டில் இருந்த ஒரு ரூம்மேட்டாக, ஹவுஸ்மேட்டாக தான் இந்த ஒரு நபர் இருந்திருக்காரு. இந்த ஒரு நபர்கிட்ட போலீஸ் போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு நபர்கிட்ட மேரி கெல்லி உங்களோட யாரு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான், என்னோட வைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. ஆனால்
அவங்களோட வயசு கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவர் வீட்டில் இருக்கும்போதே திருட்டுத்தனமாக இவங்களை லவ் பண்ணியிருக்காரு. ஆனால் மேரி கெல்லிக்கு இது பெருசாக பிடிக்கல. அதனால் இந்த ஒரு லவ் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னதான் இவங்க வந்து இந்த ஒரு இடத்துல வாழ்ந்திருந்தாலும் இவங்க ஒரு ப்ராஸ்டிடியூட். எஸ், இவங்க வந்து இவங்களோட உடலை விற்று சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு நபராக தான் இருந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த ஒரு இடத்துல இருக்கிற, அதாவது இந்த ஒரு கொலை சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அந்த சம்பவத்தில் நடந்த 5 பேருமே ப்ராஸ்டியூட் தான். ஸோ ப்ராஸ்டியூட் 5 பேரை பார்த்து தான் இந்த ஒரு நபர் கொலை பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக என்ன விதத்தில் இவனை சந்தேகப்படுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டாங்கன்னா, இந்த ஒரு நபரை வந்து லவ் பண்ணியிருக்கான், அவங்க ஒத்துக்கலை, அதனால இவங்களை கொலை பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவன் வந்து பிளான் பண்ணியிருக்கான். ஆனால் உடனே கொலை பண்ணால் சந்தேகம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் சில பேரை கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த ஒரு நபரை பயம்படுத்தணும், பயத்தில் ஏதாவது சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி நிறைய பேரை கொலை பண்ணி பயம்படுத்தி அதுக்கப்புறமா கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா லவ் பண்ணும்போது இந்த ஒரு தோலை வச்சு மட்டும்தானே என்ன வேணான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலில் அந்த ஒரு தோலையே தனியாக எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் இவன் மேலே ஒரு பெரிய சந்தேகத்தை வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்படியும் இந்த ஒரு சம்பவம் பண்ணும்போது ஒரு சந்தேகம் வரும். அப்படி இருக்கும்போது இன்னும் 4 சம்பவங்கள் பண்ணியிருந்தால் அந்த ஒரு சம்பவத்துக்கான ஒரு விஷயமே வந்து பெருசாக பேசப்படாது இல்லையா அப்படிங்கிற மாதிரி உணர்ந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி 4 சம்பவங்கள் பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக இன்னும் சந்தேகத்தை அதிகப்படுத்துறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேரி கெல்லி இறந்ததுக்கு அப்புறமா ஜாக் தி ரிப்பர் கிட்ட இருந்து எந்த ஒரு லெட்டரும் இல்லை, பல கொலை சம்பவங்களும் நடக்கலை, எந்த ஒரு விஷயமுமே நடக்கலை, எல்லாமே ஸ்டாப். ஸோ இதுதான் இன்னும் பல விதத்தில் இந்த ஒரு சந்தேகத்தை அதிகப்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து கீ லாக், ஓகேவா, அதாவது கீ போட்டு லாக் பண்ணுற மாதிரியான ஒரு டோராக தான் இருந்திருக்கு இந்த ஒரு வீட்டில். ஸோ இந்த ஒரு வீட்டில் வந்து ஒன்று இந்த ஒரு கதவு திறந்து இருந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா தெரிஞ்ச ஒரு நபர் அப்படிங்கிறதுனால கதவை திறந்து உள்ளே வாங்க அப்படின்னு இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த ஒரு நபர்கிட்ட ஒரு கீ இருந்திருக்கணும். ஸோ எஸ், இந்த ஒரு நபர் வந்து என்னதான் இந்த ஒரு வீட்டில் இருந்து இவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறமா தனியாக போயிருந்தாலும் இவர்கிட்டையும் ஒரு கீ இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு வீட்டோட ஓனர் சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக இந்த ஒரு நபர் கொலை பண்ண அந்த ஒரு மேரி கெல்லி அப்படின்னு சொல்லப்படுற நபர் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ அவங்க கதவை திறந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ யாராச்சும் ஒருத்தர் கதவை திறந்து தான் வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த ஒரு நபர்கிட்ட கீ இருக்குன்னா கண்டிப்பாக இவர் தான் கதவை திறந்து வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சந்தேகங்கள் இருக்குது. ஆனால் இவருக்கும் மெடிக்கல் டேர்முக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. அடுத்ததாக இருக்கிறது ஜேம்ஸ் மேப்ரிக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய பணக்காரர், ஓகேவா. பேட்டில் கிரைஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய பங்களாவோட ஓனர், ஒரு பஞ்சு மர்ஷன்ட், அதாவது ஒரு கோட்டன் மர்ஷன்ட், பஞ்சு வியாபாரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நபர். இவருமே கூட இந்த சம்பவங்கள் நடக்கும்போது லண்டனுக்கு வந்திருக்காரு. அந்த ஒரு காலகட்டத்தில் லண்டனுக்கு வந்திருக்காரு பஞ்சு வைக்கிறதுக்காக. இவரோட உருவத்தை பாருங்களேன், இவரோட ஃபோட்டோலாம் பாருங்களேன். அந்த ஒரு விஷயத்துக்கு முன்னாடியே சொன்ன மாதிரியே இல்லை, பெரிய கோட்டு, பெரிய மீசை, பெரிய தொப்பி, இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஒரு குழப்பமாக இல்லை, இது எல்லாமே நடந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து இவர் தான் பண்ணார் அப்படிங்கிறதுக்கான எந்தவித ஆதாரமும் கிடைக்கல. ஆனால் இவர் இறந்து போனதுக்கு அப்புறமா இவரோட வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு கூட்டம் போகிறாங்க. அந்த ஒரு கூட்டம் வந்து ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன தான் பெருசாக கல்லெலாம் வச்சு வீடு கட்டினாலும் அந்த இடத்துல வந்து அப்போ இருந்த மாளிகைங்க வந்து அதிகமான அளவில் வந்து வேறுனால தான், அதாவது பலகையினால தான் கட்டப்பட்டிருந்திருக்கும். ஸோ அவங்க வந்து பலகையை எடுத்து பார்க்குறாங்க, ஒரு பலகையை எடுத்து பார்க்குறாங்க. அந்த பலகையை எடுத்து பார்க்கும்போது கீழே ஒரு டைரி இருக்குது. அந்த ஒரு டைரியில் நாட் ஆன் மை நேம், என்னோட பேரில் கிடையாது, த நேம் எவ்ரி ஒன்ஸ் நோஸ், அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்ச பேரில் இந்த ஒரு டைரியை ஆரம்பிக்கிறேன். ஐ எம் ஜே மேப்ரிக், ஜாக் த ரிப்பர் அப்படிங்கிற மாதிரி போட்டு இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு டைரி எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி இவரோட ஒரு சின்ன வாட்ச் எழுதப்பட்டிருக்கு, ஓகேவா. அவரோட அந்த ஒரு பாக்கெட் வாட்ச் இருந்திருக்கு, நம்ம இது முன்னாடி பேசியிருக்கோம். பாக்கெட் வாட்சில் வந்து பின்னாடி நமக்கு வந்து தேவையான ஆளுங்களோட சிக்னேச்சர்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதில் சிக்னேச்சர்ஸுக்கு பதிலாக இதுவரைக்கும் இறந்து போன எல்லா பெண்மணிகளோட ஃபர்ஸ்ட் லெட்டர், அவங்களோட பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு கீழே ஜாக் த ரிப்பர் அப்படிங்கிற மாதிரியும் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே நடந்து கிடைச்சிருந்தாலும் இந்த ஒரு நபர் இப்போ இறந்து போயிட்டார். இறந்து போய் பல வருஷங்கள் ஆகுது. ஸோ அப்படி இறந்து போயிருக்கும்போது தான் இந்த ஒரு வீட்டை வந்து க்ளீன் பண்ண வர்றாங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு டைரி கிடைக்குது, இந்த ஒரு கிளாக் கிடைக்குது, எல்லாமே கிடைச்சுமே ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா இவர் தான் அப்படிங்கிறத நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இவருக்கும் மெடிக்கல் டேர்முக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிறது. ஸோ அதனால் இந்த ஒரு ஜாக் த ரிப்பர் ஒரு மிஸ்ட்ரியாகவே மறைஞ்சு போயிட்டாரு. இந்த உலகத்தில் சில பல விஷயங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கவே இல்லை. அப்படி கிடைக்காத பதில்களுக்கு
ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்தாலுமே சில இடங்கள்ல பயங்களும் இருக்கு. ஏன்னா அந்த ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னா அந்த ஒரு பதில் கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு கேள்வி முடிஞ்சிடும். ஆனா அந்த ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கலன்னா அந்த ஒரு கேள்வி முடியவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறதா ஆகிறோம். அதாவது சில பல கொலை சம்பவங்கள்ல இவர் தான் கொலையாளி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ஒரு நபரோட காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா கொலை சம்பவங்கள் முடிஞ்சது. பட் எந்தவித காரணமுமே இல்லாமல் கொலை பண்ணுற ஒரு கொலையாளி கிடைச்சான்னா அந்த ஒரு கொலை சம்பவங்கள் முடிஞ்சதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அப்படி கொலை பண்ண அந்த ஒரு நபர் யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வியாக இருக்குது. ஒன்று உங்களுக்குள்ள ஒருத்தனாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம், இல்லைன்னா நானாக கூட இருக்கலாம். இப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள், பல ஆச்சரியங்கள் அந்த ஒரு கொலை சம்பவங்கள் பின்னாடி இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஒரு கொலையாளி யார், இந்த ஒரு கொலை சம்பவம் தொடர்ந்து பேசலாம்.